அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். நம்முடைய மனதளவிலே எதுவுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டாலே போதுமானது. மிக எளிமையான புரிதலுக்கு வந்தாலே போதுமானது. நம்முடைய மனம் வேறு டைமென்ஷனுக்கு, வேறு பரிமாணத்திற்கு வந்து விடுகின்றது. ஒரு முறை புரிந்தது தான். ஆனால் ஏதேனும் ஒரு புத்தகத்தை படித்துவிட்டு ஞான நிலை தாண்டி ஏதேனும் இருக்கின்றது என்று நாம் தேட துவங்கிவிட்டோம் என்றால் அந்த இடத்திலே குழப்பம் ஏற்படுகின்றது. நான் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொண்டால் போதுமானது. எப்போதும் மனம் அமைதியான நிலையில் இருக்கும். புத்தர் எப்படி அந்த ஞான புரிதல் ஏற்பட்டும் போது தன்னுடைய மனதை கூர்ந்து பார்த்தம்போது அங்கே ஒன்றுமே இல்லை என்று தெரிந்து கொண்டாரோ அதே நிலைக்கு நாம் சென்று விடலாம்.